அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஜூன் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா ஏற்பட போகும் 5 திடீர் திருப்பங்கள் என்ன, இந்த தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன் ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் ராசியை பார்க்கிறாருங்க. அவர் இந்த தருணங்கள்ல தனது இன்னொரு ராசியான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறாரு. அது அஷ்டம ராசியாக இருந்தாலும் கோல்சார ரீதியாகவும் சுக்கிரன் சொந்த ராசியாக இருப்பதாலும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டுமில்லாம துலாம் ராசினியர்களுக்கு சொந்த ராசியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால் பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. நடக்குமா நடக்காதா என்ற ஏக்கத்தில் இருந்த பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. 6க்குரிய குரு 8இல் மறைந்தது தனராசியை பார்ப்பதால் பொருளாதாரம் மேம்படுங்க. 6இல் உள்ள ராகு நற்பலன்களை வாரி வழங்குவாருங்க. சூரியன் குருவோடு இணைவதால அதிக சக்தியை பெறுகிறாருங்க. அரசாங்க காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. பொருளாதார முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானால் தற்போது அவ்வளவு நன்மை ஏதும் ஏற்படாதுங்க. இந்த மாதம் முழுவதுமே ராகு சாதகமாக நிலை கொண்டிருக்கிறாரு. மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. வரவை விட செலவுகளே இந்த மாதத்துல சற்று அதிகமாக இருக்குங்க. எந்த செலவையும் தவிர்க்க இயலாது. குறிப்பா இந்த மாதத்தினுடைய கடைசியில பண நெருக்கடி என்பது சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல முதல் 2 வாரங்கள் திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி செவ்வாயுடைய கூட்டு சேர்க்கையினால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு சிறு உபாதைகள் உடலை வருதுங்க. சில தருணங்கள்ல பணத்தட்டுப்பாடு சற்று கடுமையாகவே இருக்கும் என்பதால் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தருங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சிறிது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையோ அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலையோ ஏற்பட இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. அதே போல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளோ அல்லது சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதத்திற்கு பின்னரே அவை நிறைவேறுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. குடும்ப பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் சாதகமாக இல்லைங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணி சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டுமில்லாம சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளும் ஒத்துழையாமையும் கவலை அளிக்குங்க. அப்படிப்பட்ட இடத்துல நாம் வேலை செய்ய வேண்டுமா என்ற எண்ணம் கூட உங்களுக்கு மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்துல நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாங்க.
மாதிரியான நேரங்கள்ல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் கவனமாக இருந்து கடமைகள்ல தவறுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. உங்களுடைய சிறிது நேர கவன சிதறலும் கூட பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் எல்லா விதத்திலும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி மற்றும் விற்பனை ஆகிய விஷயங்கள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி வாரத்துல பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்ப்பது அவசியங்க. குறிப்பா ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படுங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு பண தட்டுப்பாடு கடுமையாக இருக்குங்க. வெளியூர் பயணங்களால் எந்தவித நன்மையும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட அந்த பயணங்களை உங்களால் தவிர்க்க இயலாது. அதனால் இத்தருணங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. அதே போல இத்தருணங்கள்ல முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது அதிக எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகாரியான புதன் இந்த மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல தெளிவாக பதிலளிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கல்விக்கு தேவையான உதவிகள் தானாகவே உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குது. குறிப்பா வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்துல நீங்கள் மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. வருமானத்தை தீர்மானிக்கும் இதர கிரகங்களும் அவ்வளவு சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறைவில்லாமல் கிடைத்தும் விளைச்சலும் வருமானமும் குறைவாகவே தாங்க இருக்கும். பழைய கடன்களும் மன நிம்மதியை பாதிக்குங்க. அண்டை நிலத்தவரோடு பகை ஏற்படக்கூடும். அதனால் அவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப சூழ்நிலையும் கவலை அளிக்குங்க. ஆரோக்கியமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. சற்று பொறுமையுடன் இருங்க. நெருங்கிய உறவினர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் நீங்கள் சிக்கனமாக செலவு செய்யுங்க. சுகாதார குறைவான உணவகங்களில் உண்பதை தவிர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வீண் மருத்துவ செலவுகளை நீங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் பட்சத்தில் இவற்றில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய இரு தினங்களிலும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.